கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் வீடியோவில் நம்ம வந்து ஒரு லோகோ, ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு வீடியோ ஃபுட்டேஜஸை வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காம்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த கேமரா ட்ராக்கரை வந்து ஆட் பண்ண போகிறோம். கேமரா ட்ராக்கர் எங்கே இருக்கும் அப்படின்னா, எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் போயிட்டு இதில் வந்து 3D கேமரா ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அனலைஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேமரா ட்ராக்கரை வந்து கொண்டு வரும். இந்த சால்விங் கேமரான்னு வந்துருச்சுனாக்கா ஓகே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி செலக்ட் ஆகுது பார்த்திங்களா, இது எல்லாமே கேமரா ட்ராக்கர் தான். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நான் வந்து இந்த கேமரா ட்ராக்கரை செலக்ட் பண்ணி கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா இதை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே வரும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ரீகாம் பண்ணிங்க. ப்ரீகாம் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டு ப்ரீகாம் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நான் எங்கே இருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இங்கே வந்து கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணேன். க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது எஃபெக்ட்டில் போனீங்கன்னாக்கா கீ லைட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீ லைட்டை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க. கீ லைட்டை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐடாப்பர் வச்சு செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெறும் அந்த ரேபிட் அந்த வீடியோ அது மட்டும் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த டிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணிங்க. ஓகே, இப்போது இவனை வந்து நீங்கள் நம்ம காம்புக்கு போனீங்கன்னாக்கா இவன் வந்து வந்துடுவான். இப்போ வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன், ஸ்கேல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஸ்கேல் பண்ணுறேன். எஸ் போட்டிங்கனாக்கா ஸ்கேல் ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவும் மேனுவலாக நகர்த்தி வைக்காதீங்க. இங்கே போனீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஆங்கர் அதுலேயும் பண்ணலாம். இல்லைனா பொசிஷனில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே. எல்லாமே வந்து நான் மேனுவலாக தான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எதுவும் நான் ஷார்ட்கட்லாம் போகல. ஓகே, எனக்கு இந்த இடம் ஓகே. சரி, ஓகே. இப்போது வீடியோ ஃபுட்டேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதே ஏரியாவில் மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட பழைய வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அதில் போய்ட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ட்ராக்கர்லாம் இருக்கும். உங்களுக்கு எங்கே தேவையோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிரியேட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பீட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் எது வேணும்னாலும் மாற்றிக்கலாம். சைஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக சைஸ் பண்ணிக்கிறேன். லெட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போது எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும், என்ன ஸ்டைல் வேணும் எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன். அதே போல் ஆங்கர் பாயிண்ட்லேயோ இல்லை பொசிஷன்லேயோ நான் வந்து நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக எல்லாமே மேனுவலாக பண்ணுறேன். இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஃபாண்ட்டு சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயே நீங்கள் டெக்ஸ்ட்டோட ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம், எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் பழைய வீடியோவுக்கு போயிட்டு இப்போ வந்து லோகோ ஆட் பண்ண போகிறேன். லோகோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நான் கரெக்டான ஒரு ட்ராக்கரை வந்து ஃபைண்ட் பண்ணிங்க. இப்போது எனக்கு இது ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவன் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் கொடுக்குறேன். கிரியேட் சாலிட் கொடுத்துட்டு இப்போது இங்கே தான் வந்து இதை வந்து ப்ரீகாம் பண்ணிக்கிறேன். ப்ரீகாம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் வந்து நான் வந்து ஒரு லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். போயிட்டு லோகோ வந்து செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன்.
சாரி, நம்ம வந்து ப்ரீகாம்குள்ளே தான் போடணும். இதில் போடக்கூடாது. ப்ரீகாம்குள்ளே நான் வந்து போட்டுட்டேன். ஓகே. இப்போ வந்து நான் இந்த சாலிடை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கேயே ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இந்த லோகோ வந்துடுச்சு. இதை வந்து டெல் பண்ணிங்க, தேவையில்லாமல் இருக்குது. ஓகே, நம்ம ஆட் பண்ணது அதுதான். இப்போது இந்த ப்ரீகாம்ப் இதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். பொசிஷன் நமக்கு எங்கே வேணுமோ பொசிஷன், ஆங்கர் பாயிண்ட்டு வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ட்ராக்கர் வந்து ஒர்க் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது ஒரு தமிழ் டுட்டோரியல் சேனல் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நான் ரெகுலராக போட்டுட்டு வரேன். எனக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.